அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையின் சார்பாக வாரந்தோறும் நடத்தப்படும் கல்வி சிந்தனை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சார்ந்த தகவல்களை தொடர்ச்சியாக வழங்கி வரப்படுகிறது. அதன் அடிப்படையில் இன்றைய கல்வி சிந்தனை நிகழ்ச்சியில் அரசு பள்ளிக்கூடங்களில் படித்த மாணவர்கள் தங்களுடைய உயர்கல்வியை முதுகலை பட்டப்படிப்பை அயல் நாட்டில் படிப்பதற்காக தமிழக அரசாங்கத்தின் சார்பாக சில நிதியுதவிகள் வழங்கப்படுது. அதில் ஒரு நிதியுதவியை பற்றி தான் இன்றைய கல்வி சிந்தனையில் நாம் பார்க்கவிருக்கிறோம். தமிழக அரசாங்கத்துக்கு கீழே செயல்படும் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், அது கிண்டியில் இருக்கு. அந்த இயக்ககத்தின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் 50 மாணவர்களுக்கு சுமார் 36 லட்சம் வரை அயல் நாட்டில் படிப்பதற்கான கல்வி உதவி தொகை வழங்கப்படுது. அது எப்படி, அதற்கான அடிப்படை தகுதிகள் என்ன அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் நாம பார்க்கலாம். முதல்ல இந்த தொகை யாருக்கு வழங்கப்படுது அப்படின்னா, அரசு பள்ளிக்கூடங்கள்ல 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்கணும், அல்லது டிப்ளமோ போயிருப்பாங்க 10th அப்புறம். அந்த மாதிரி மாணவர்கள் எப்படி அப்படின்னா 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிக்கூடங்களில் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த 3 ஆண்டு கால அந்த டிப்ளமோ இன்ஜினியரிங் அந்த கோர்ஸை வந்து அவங்க அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் படிச்சிருக்கணும். அப்போ இதுதான் அடிப்படை தகுதி. அவங்க அரசாங்க பள்ளிக்கூடங்களில் தங்களுடைய பள்ளி படிப்பை 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை, அல்லது 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை, அதுக்கப்புறம் அடுத்த 3 ஆண்டு கால பாலிடெக்னிக் டிப்ளமோ கோர்ஸையும் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் அவங்க படிச்சிருக்கணும். இது முதல் அடிப்படை தகுதி. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அவர்களுடைய வயது வரம்பு 30 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கணும். 30 வயதுக்கு மேலே இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி இளநிலை பட்ட படிப்பில் யூஜியில் அவங்க 75% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இப்போது லேட்டரல் என்ட்ரியில் செகண்ட் இயர்லேருந்து பிஇயில் ஜாயின் பண்ணியிருந்தா கூட அந்த டிகிரி கோர்ஸோடைய அந்த மார்க்ஸை தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க, டிப்ளமோவை எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ அந்த மீதி இருக்க டிகிரி கோர்ஸ் அவங்க படிக்கிற அந்த காலகட்டத்தில் எல்லா செமஸ்டர்லையும் சேர்த்து அவங்க 75% மார்க் வச்சிருக்கணும். அடுத்ததாக அவங்களுடைய வருமான வரம்பு, அவங்க குடும்பத்துடைய மொத்த வருமானம் ஆண்டுக்கு 8 லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும். அது சராசரியாக மாதத்திற்கு ஒரு 66,000 ரூபாய்க்கு கீழே வருமானம் இருக்க குடும்பங்கள், அந்த குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் இந்த நிதியுதவிக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த நிதியுதவி வழங்கப்படுவதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பெரும்பாலும் பொருளாதாரத்தில் நலிந்தவர்களாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி பொருளாதாரத்தில் நலிந்த மாணவ மாணவியர் தங்களுடைய பொருளாதார மற்றும் சமூக அந்தஸ்தை உயர்த்திக்கணுன்ற நோக்கத்தில் இந்த நிதியுதவி வழங்கப்படுது. இது யாருக்கெல்லாம் வழங்கப்படுது அப்படின்னா, இந்த நிதியுதவி ஒவ்வொரு ஆண்டும் 50 மாணவர்களுக்கு வழங்கப்படுது. அதாவது இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் படிக்கக்கூடிய 25 மாணவர்கள், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, அதே மாதிரி ஹியூமனிட்டிஸ் இந்த ஸ்ட்ரீமில் படிக்கக்கூடிய 25 மாணவர்கள், மொத்தமாக 50 மாணவர்களுக்கு 25 இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமும் 25 நான் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது வழங்கப்படுது. அதில் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது. அதாவது 50 சீட்டில் கிட்டத்தட்ட 16 சீட்டு பெண்களுக்காக ஒதுக்கப்படுது. இது எல்லா அயல் நாட்டு பல்கலைக்கழகங்களுக்கும் பொருந்துமானா அப்படி பொருந்தாது. அயல் நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் QS ரேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் நம்முடைய மாநிலத்திலலாம் நாம் அந்த கல்லூரிகளுக்கு ரேங்கிங் கொடுக்கறத பார்த்துருக்கோம் தானே. NAAC ரேங்கிங் கொடுப்பாங்க, அந்த மாதிரி NBA ரேங்கிங் கொடுப்பாங்க, NIRF ரேங்கிங் கொடுப்பாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரிகளுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ரேங்கிங் இருக்கும். இந்த மாதிரி பன்னாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு, உலகளாவிய இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு QS ரேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. QS அப்படின்னா குவாக்கர்லி சிம்மன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துடைய பேர் அது. அந்த நிறுவனம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகங்களுடைய தரவரிசை பட்டியல் படி அவங்க ரேங்கிங் கொடுக்குறாங்க. அதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய IIT போன்ற நிறுவனங்கள்லாம் அந்த ரேங்கிங் பட்டியலில் இருக்குது. இந்த மாதிரி QS ரேங்கிங் கொடுக்கப்பட்ட கல்லூரிகளில் முதல்ல இருக்க 500 இடங்கள், டாப் 500 காலேஜில் நமக்கு சீட்டு கிடைச்சா தான் இந்த நிதியுதவி திட்டத்துக்கு நாம் விண்ணப்பிக்க முடியும். ஒரு பல்கலைக்கழகம் 501வது இடத்துல இருக்குது, இல்லை 502வது இடத்துல இருக்குது QS ரேங்கிங்லனா, அந்த பல்கலைக்கழகம்
பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்கு நாம் விண்ணப்பிக்க முடியாது. முதல் டாப் 500 முதல் 500 இடத்துல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் படிப்பதற்கு தான் இந்த நிதியுதவி வழங்கப்படும். முதல் ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இதில் அதிகபட்சம் ஒரு ஆண்டுக்கு 36 லட்சம் வரைக்கும் தான் வழங்கப்படும். அப்போ நாம் ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்க ஒரு மாணவர் விரும்புகிறார் அயல் நாட்டில் அப்படின்னா, அதோடைய எஸ்டிமேட்டட் காஸ்ட் எவ்வளோன்னு அவர் முன்னாடியே அதை கணக்கு பண்ணிக்கணும். ஏன்னா 36 லட்சத்தை தாண்டிச்சுன்னு சொன்னால் அந்த மீத தொகையை மாணவர் தான் பொறுப்பேற்றிருக்கணும், அரசாங்கம் பொறுப்பேற்காது. அப்போ 36 லட்சத்துக்கு உள்ள பெரிய கல்லூரியில் நம்ம படிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆக்ஸ்போர்ட் மாதிரி, ஹார்வர்ட் மாதிரி, ஸ்டான்ஃபோர்ட் மாதிரி, கேம்பிரிட்ஜ் மாதிரி பெரிய கல்லூரிகளில் படிக்கணும்னு ஆசைப்படுறோம் முதுநிலை பட்டத்தை, பிஜியை அப்படின்னா தாராளமாக படிக்கலாம். ஆனால் அதனுடைய பட்ஜெட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா அதிகபட்சம் ஓராண்டுக்கு 36 லட்சம் வரை தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அதே போல அந்த 36 லட்சத்துல எல்லாமே சேர்ந்துடும். நம்முடைய கல்வி கட்டணம், டியூஷன் ஃபீஸு, அது இல்லாமல் நம்முடைய அங்கே போய் நம்ம வாழக்கூடிய அந்த லிவிங் எக்ஸ்பென்சஸ், நம்முடைய போக வர அந்த ஏர் ஃபேரு எல்லாம் சேர்ந்து 36 லட்சம் அவங்க ஒரு ஆண்டுக்கு கொடுக்குறாங்க. அதிகபட்சம் 2 ஆண்டுகளுக்கு கொடுப்பாங்க. பிஜி பெரும்பாலும் 2 ஆண்டு கோர்ஸாக தானே இருக்கும். அப்போ 2 ஆண்டுகளுக்கு கொடுப்பாங்க. இதுவும் மாஸ்டர்ஸ் டிகிரி ஆன் கேம்பஸில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். நான் ஆஃப் கேம்பஸில் படிக்கிறேன், நான் பார்ட் டைமில் படிக்கிறேன் இப்படின்ற மாணவர்கள் இந்த உதவி திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது. அதுபோன்று அந்த யூனிவர்சிட்டியில், அந்த அயல்நாட்டு பல்கலைக்கழகத்தில் நாம் அட்மிஷன் பெறுவதற்கான எந்த சப்போர்ட்டும் தமிழக அரசாங்கத்தாலேயோ இல்லை அந்த டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அவங்களா செஞ்சு தர மாட்டாங்க. அதையெல்லாம் நம்ம ஓன் எஃபர்ட்டில் தான் பார்த்துக்கணும். அட்மிஷன் வாங்குறது எல்லாமே நம்ம ஓன் எஃபர்ட்டில் தான் பார்த்துக்கணும். இதற்கும் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்றதையும் நாம் கவனத்தில் வச்சுக்கணும். அப்புறம் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர். இதோடைய அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, பொதுவாக ஜூன் மாதத்தில், ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதத்தில் இதற்கான விளம்பரம் வெளியிடப்படும். அவங்களுடைய அந்த இணையதளத்தில், டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனுடைய அவங்களுடைய வெப்சைட்டில் இதற்கான ஆட் கொடுப்பாங்க. அதே மாதிரி பத்திரிகைகள், நியூஸ் பேப்பர்ஸில் என்ன செய்வாங்க, அவங்க ஆடு கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம விண்ணப்பிக்கணும். விண்ணப்ப முறை எல்லாமே ஆரம்பத்தில் ஆன்லைன் தான். ஒரு கூகுள் ஃபார்ம் அவங்க வெப்சைட்டில் வந்து அதற்கான லிங்க்கை கொடுப்பாங்க. அந்த லிங்கை பயன்படுத்தி நாம் என்ன செய்யணும், நாம் போய் நம்ம அப்ளை பண்ணணும். ஆரம்ப கட்டத்தில் அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்போ நமக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், நாம் இன்கம் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும். வருமானம் ஆண்டுக்கு 8 லட்சத்துக்கு கீழே அப்படின்ற இன்கம் சர்டிஃபிகேட்டை வந்து நாம் என்க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த கூகுள் ஃபார்மில். அதே மாதிரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை என்க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை என்க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்முடைய ஃபோட்டோ, மாணவருடைய ஃபோட்டோவை என்க்ளோஸ் பண்ணணும். அதுபோல் வந்து மார்க் ஷீட்டு, அவருடைய 10th மார்க் ஷீட்டு, ஹையர் செகண்டரி மார்க் ஷீட்டு, டிகிரி முடித்த மார்க் ஷீட்டு, அல்லது மார்க் ஷீட் வரலை வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், இது எல்லாத்துமே அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம கூகுள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே நம்ம ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். அப்போ பிடிஎஃப்பில் நம்ம என்ன செய்யணும், அதை ஃபில்அப் பண்ணும் போது இது எல்லாமே அட்டாச் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இன்கம்ப்ளீட் ஏதாவது இருக்குது, ஏதாவது நம்ம சரியாக அட்டாச் பண்ணல, நம்ம இந்த கூகுள் ஃபார்மை சரியாக பூர்த்தி செய்யலை அப்படின்னா அவங்க அந்த அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ அப்ளை பண்ணும் போது சரியான முறையில் அப்ளை பண்ணணும். நம்ம அப்ளை பண்ணி அதிகமான பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 50க்கும் மேற்பட்டவங்க அப்ளை பண்ணால் மெரிட் பேஸில் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு 75% மதிப்பெண் குறைந்தபட்சம் இருக்கணும். அதிகமான மாணவர்கள் அப்ளை பண்ணியிருக்கும் போது யார் அதிக பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்ப்பாங்க. ரெண்டாவது, அதுலேயும் சில மாணவர்கள் ஒரே மாதிரி இருந்தாங்கன்னு சொன்னால் பல்கலைக்கழகத்துடைய அந்த தரத்தை பார்ப்பாங்க. இந்த QS ரேங்கிங்கில் ஒரு மாணவர் வந்து ஒரு 5வது இடத்துல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தை அட்மிஷன் வாங்கியிருப்பார், இன்னொருத்தர் ஒரு 50வது இடத்துல இருக்கிற பல்கலைக்கழகத்தில் அட்மிஷன் வாங்கியிருப்பார். அப்போ 5வது இடத்துல இருக்க பல்கலைக்கழகம் மெரிட் பேஸில் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. இப்படி மெரிட் பேஸில் மார்க்கையும் கன்சிடர் பண்ணுவாங்க, யூனிவர்சிட்டியும் பார்த்து தான் அந்த செலெக்ஷன் நடக்கும். அதே மாதிரி இதில் செலக்ட் ஆனவங்க 6 மாதத்துக்குள்ளே அவங்க அந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிக்கணும். அவங்க அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதே மாதிரி நாம் ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் நோட்டரிட்ட சைன் வாங்கி நாம் ஒரு பர்சனல் ஷூரிட்டி கொடுக்கணும். அப்போ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கும், அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து பர்சனலாக கொண்டு வந்து அவங்களோட கிண்டியில் இருக்க அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து நாம் வெரிஃபை பண்ணணும். இது எல்லா ப்ராசஸும் 6 மாதத்துக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னாலும் நம்முடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். அதே மாதிரி நாம் 6 மாதத்தில் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், நம்மளால் சேர முடியல, ஏதாவது ஒரு காரணத்திற்காக நம்முடைய அட்மிஷன் தள்ளி போகுதுன்னா
ஓராண்டு வரைக்கும் என்ன செய்கிறாங்க, அதற்கு அனுமதி கொடுக்குறாங்க. இப்போ இந்த வருஷத்துக்காக அப்ளை பண்ணுறோம், ஆனால் இந்த வருஷம் நம்மளால் அந்த பல்கலைக்கழகத்தில் அயல்நாட்டு பல்கலைக்கழகத்தில் சேர முடியலைன்னு சொன்னால் ஒரு வருஷம் என்ன செஞ்சுக்கலாம், தள்ளி போட்டுக்கலாம். அதற்கு மேலே போச்சுன்னு சொன்னாலும் நம்முடைய அப்ளிகேஷன் வந்து கேன்சல் ஆயிரும். இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த திட்டத்தின் கீழே நிதியுதவி பெறக்கூடிய மாணவர்கள் வேற எந்த திட்டத்திலும் வேற எந்த ஸ்காலர்ஷிப்பும் அவங்க வாங்கியிருக்க கூடாது. அரசாங்கத்துடைய ஸ்காலர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அல்லது தனியார் ஸ்காலர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்காலர்ஷிப்புமே அவங்க வாங்கியிருக்கக்கூடாது. இந்த திட்டத்தில் விண்ணப்பிச்சிருக்கவங்க இந்த திட்டத்துடைய அந்த நிதியுதவியை மட்டும்தான் அவங்க பெற்று படிக்கணும். அதே மாதிரி ஏற்கனவே அவங்க அயல்நாட்டில் இருக்காங்க, படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இல்லை வேற ஒரு கோர்ஸில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, வேற இடத்துல ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இது போன்ற நபர்கள் என்ன செய்ய முடியாது, இந்த திட்டத்தின் கீழே விண்ணப்பிக்க முடியாது அப்படின்றதையும் நாம கவனத்தில் வச்சுக்கணும். இந்த திட்டத்தின் கீழே ஒருத்தர் போய் படிக்கிறாருன்னு சொன்னால் அவர் அந்த கல்வியாண்டை முடிச்சு பிஜி கோர்ஸ் ஒரு 2 ஆண்டு கோர்ஸ் 2 வருஷம் அவர் முடிச்சிட்டாருன்னு சொன்னால் அவர் கம்ப்ளீட் பண்ண நாள்லேருந்து அவருடைய கோர்ஸ் கம்ப்ளீஷன் ஆன டேட்லேருந்து 30 நாட்களுக்குள்ள அவர் என்ன செஞ்சிடணும், அவர் தாய்நாட்டுக்கு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு அவர் திரும்பி வந்துடணும். அதை தாண்டி அவர் இருந்தாருன்னு சொன்னால் அந்த பியாண்ட் த லிமிட், அந்த 30 நாட்களை தாண்டி இருக்கிறதுக்கான செலவை இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த செலவை என்ன செய்யணும், அவர் தான் பார்த்துக்கணும். அதுபோல இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, அவர் தமிழ்நாட்டுக்கு வந்ததற்கு அப்புறம் ஓராண்டு காலம் அவர் தமிழ்நாட்டில் தான் இருக்கணும். அவர் குறைந்தபட்சம் ஓராண்டு தமிழ்நாட்டில் இருந்து இங்கே ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதா, நம்முடைய மாநிலத்துக்கு ஏதாவது சர்வ் பண்ண முடியுமா அப்படின்றத அவர் பார்க்கணும். அப்போ உடனே வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்து வெளிநாட்டு வேலைக்கு போக முடியாது. அவங்க ஓராண்டு காலம் இங்கே இருக்கணும் அப்படின்றதும் அந்த திட்டத்துடைய விதியில் இருக்கு. அடுத்ததாக இந்த திட்டத்தின் கீழே நிதியுதவி பெற்று நாம் ஒரு அயல்நாட்டு பல்கலைக்கழகத்தில் நாம் சேர்ந்துட்டோம்னு சொன்னால் ஒவ்வொரு தேர்வுக்கு பிறகும் செமஸ்டருக்கு பிறகும் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை நாம் வந்து இவங்களுக்கு அனுப்பணும். இங்கே டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கு அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை நம்ம சப்மிட் பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டும் அவங்க மெயின்டெனன்ஸ்க்காக நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா, மெயின்டெனன்ஸ் அலவன்ஸ், அந்த மெயின்டெனன்ஸ் அலவன்ஸுக்கும் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டுக்கும் லிங்க் இருக்குது. அப்போ அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம மெயின்டெனன்ஸ் அலவன்ஸை அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ஒவ்வொரு செமஸ்டர் முடிஞ்சோடனையும் அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை வாங்கி நாம் இங்கே கொடுக்கணும். அதையும் நாம் கவனத்தில் வச்சுக்கணும். இப்போது இதில் அந்த நமக்காக ஒதுக்கப்படக்கூடிய அந்த நிதி அந்த 36 லட்சம் அது வந்து 2 காம்போனன்ட்ஸாக பிரிக்கப்படும். காம்போனன்ட் 1 அப்படின்றது டியூஷன் ஃபீ, காம்போனன்ட் 2ன்றது மற்ற நமக்கான இதர செலவுகள். அப்போது அந்த 36 லட்சத்தில் டியூஷன் ஃபீயை அவங்க முழுமையாக செலுத்திடுவாங்க. மீதி இருக்க பணத்தில் நம்முடைய லிவிங் எக்ஸ்பென்சஸை நம்ம பார்த்துக்கணும். அப்போ நம்ம லிவிங் எக்ஸ்பென்சஸ் அதை தாண்டுது, ஆண்டுக்கு 37 லட்சம் ஆகுது, 38 லட்சம் ஆகுதுன்னா அந்த 2 லட்சத்துக்கு நாம தான் பொறுப்பேற்றுக்கணும். அவங்க அதிகபட்சம் 36 லட்சம் அல்லது ஆக்சுவல் செலவு எது விச்சவர் இஸ் லெஸ் தான் அவங்க கொடுப்பாங்களே தவிர அதை தாண்டி அவங்க நிதியுதவி நமக்கு வழங்க மாட்டாங்க அப்படின்றத கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்ததாக நாம வந்து எந்த சந்தர்ப்பத்திலையும் நம்ம டிஃபால்டர்ஸ் ஆயிடக்கூடாது. அவங்க டிஃபால்டர்ஸ்னு சில கேட்டகரி வச்சிருக்காங்க. அந்த டிஃபால்டர்ஸ் லிஸ்ட்ல நாம சேர்ந்தோம்னு சொன்னா நாம பணத்தை அவங்களுக்கு திருப்பி செலுத்துற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு நாம கோர்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை, நாம் இன்கம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டோம், நடுவில் ஏதோ ஒரு காரணத்துக்காக நாம் படிப்பை விட்டுட்டு திரும்பிட்டோம், அல்லது நாட்டில் ஏதாவது நாம் ஒரு வயலேஷன் பண்ணிட்டோம், அதனால் நம்ம மீது ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கு, இது போன்ற ஏதோ ஒரு காரணத்தினால நம்முடைய தவறுனால நாம் படிப்பை இடைநிற்றல் செஞ்சிட்டோன்னு சொன்னால், டிஸ்கண்டினியூ பண்ணிட்டோன்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும், நமக்கு அது நாள் வரை அவர்கள் எவ்வளவு செலவு செஞ்சுருக்காங்களோ அந்த பணத்தை 12% வட்டியோடு நாம் திரும்ப கொடுக்கணும். அப்போ இதுவும் அவங்களுடைய கண்டிஷனில் ஒன்று. அதே மாதிரி நாம் தவறாக ஏதாவது தகவல் கொடுத்துட்டோம், அப்ளை பண்ணுறதுக்காக தப்பான ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம், ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாலும் நாம் என்ன செய்யணும், நாம் அந்த பணத்தை வட்டியோடு திருப்பி கொடுக்கணும் அப்படின்றதும் அந்த சட்டத்திட்ட விதிகளில் இருக்குது. அப்போ இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கணும். நாம் அயல்நாட்டில் படிக்கணும்னு ஆசைப்படுறோம், நம்ம பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு என்ன செய்யுது, நமக்கு அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருது. யூஜி ஏதோ ஒரு காலேஜில் நீங்கள் 75% மார்க் மேலே எடுத்து முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் நாம் இந்த நிதியுதவி திட்டத்துக்கு நாம் விண்ணப்பிக்கலாம். ஆனால் அந்த கண்டிஷன்ஸ்லாம் நம்ம சரியான முறையில் ஃபாலோ பண்ணணும். நாம் அதில் பிஜியில் போயும் நம்ம என்ன செய்யணும், நாம் படிப்பில் கவனம் செலுத்தி சரியான முறையில் நம்முடைய படிப்பை முடிக்க முயற்சி செய்யணும். ஏன்னா நாம் மதிப்பெண் சரியாக எடுக்கலை, நம்ம கோர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா நாம் திரும்ப பணத்தை செலுத்துகிற நிலைக்கு தள்ளப்படுவோம். அதே மாதிரி அரியர்ஸ் ஏதாவது வச்சுட்டாங்க, அவங்க இன்னும் திரும்ப எழுத வேண்டியிருக்கு, இல்லை திரும்ப அந்த நாட்டுக்கு போக வேண்டியிருக்கு, தங்களுடைய அந்த 2 ஆண்டுகளுக்கு கூடுதலாக அங்கே தங்க வேண்டியிருக்கு, இந்த மாதிரி எந்த காரணம் ஏற்பட்டாலும் சரி அந்த 2 ஆண்டுகளுக்கு மேலே ஆகக்கூடிய செலவை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இயக்ககம் பொறுப்பேற்றுக்கொள்ள மாட்டாங்க.
அப்போ இதையெல்லாம் கவனத்தில் வச்சுக்கொண்டு நாம் என்ன செய்யலாம், இந்த நிதியுதவி திட்டத்துக்கு நாம் விண்ணப்பிக்கலாம். இது ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதங்களில் தான் பொதுவாக அந்த விண்ணப்பம் ஓப்பனாக இருக்கும். இப்போ இந்த ஆண்டுக்கான விண்ணப்பம் 12ஆம் தேதி ஆகஸ்ட்ல இருந்து 19ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் ஓப்பன்ல இருக்கு. இப்போ உடனடியாக இந்த தகவலை கேட்டு யாரும் விண்ணப்பிக்க முடியாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அட்மிஷன்லாம் வாங்கி வச்சிருந்தா தான் நம்ம விண்ணப்பிக்க முடியும். ஏன்னா நாம டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும்போது ஆரம்ப லெவலில் நம்ம பேசிக் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு செலெக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ நம்முடைய பாஸ்போர்ட் காப்பி, நம்முடைய விசா காப்பி, அதே மாதிரி நாம நமக்கு அட்மிஷன் கிடைச்சதற்கான அந்த டாக்குமெண்ட் ப்ரூஃப், இது எல்லாமே நாம சப்மிட் பண்ணணும். அப்போ அப்படி சப்மிட் பண்ணும்போது அப்போ அந்த டாக்குமெண்ட் ப்ரூஃப்லாம் நம்ம கையில் இருந்தால் தான் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். அப்போ இதுவரைக்கும் நாம் அந்த முயற்சி எடுக்கலை அப்படின்னா இந்த ஆண்டு விண்ணப்பிக்க முடியாது. ஆனால் அடுத்த ஆண்டு நமக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த தகவல் சொல்லப்படுவதற்கு காரணம் இந்த ஆண்டு விண்ணப்பிப்பதற்காக இல்லை. இந்த தகவலை தெரிந்து கொண்டு வரக்கூடிய ஆண்டுகளில் நாம் என்ன செய்யலாம், இதற்கு விண்ணப்பிக்க முயற்சிக்கலாம் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த தகவல் தெரிவிக்கப்படுது. அப்போ இது தெரிந்து கொண்டு இதில் பயன்பெறக்கூடிய நன்மக்களாக இறைவன் நம் அனைவரும் ஆக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.